Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about electron transport chain of chloroplast. பசுங்கணிகத்தில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எவ்வாறு நடைபெறுகிறது and how the ATP molecules are formed. Adenosine triphosphate என்று அழைக்கப்படுகின்ற ATP. ADP you know adenosine diphosphate. ATP the adenosine triphosphate the energy currency of a cell. அது எப்படி ஃபார்ம் ஆகுது? அதுக்கு first we should have a clear idea about the electron transport system present in chloroplast. பசுங்கணிகத்திலே எலக்ட்ரான் கடத்தி அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும். Chloroplasts are the primary organs of photosynthesis அப்படின்னு சொல்லிட்டு இலையை சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த உறுப்பு என்று அழைக்கப்படுவது இலை என்பது எனக்கு தெரியும். செல் ஆர்கனல் இதில் பங்கேற்கின்ற செல் நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். So the cell organelle involved in photosynthesis ஒளிச்சேர்க்கையில் பங்கேற்கக்கூடிய செல் நுண்ணுறுப்பு பசுங்கணிகம் ஆகும். அந்த பசுங்கணிகத்தில் where the photosynthetic activity takes place, பசுங்கணிகத்தில் எந்த இடத்தில் அந்த ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். தைலகாய்டு. இந்த தைலகாய்டு சவ்வு அல்லது கிரானல் லாமெல்லாவில் தான் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது நமக்கு தெரியும். இங்கே இருக்கிறது பாருங்க, இந்த தைலகாய்டை தான் இங்கே போட்டிருக்கோம். இது தைலகாய்டோட அவுட்டர் மெம்பரான், இது தைலகாய்டோட இன்னர் மெம்பரான், இது லியூமன் இடைவெளி. அப்போ இங்கே வரைஞ்சிருக்க டயக்ராம் ஃபர்ஸ்ட் தைலகாய்டு ஆர் கிரானல் லாமெல்லா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. தைலகாய்டு ஆர் கிரானல் லாமெல்லா வேர் photosynthetic activity takes place, so granule lamella is said to be the active center. பசுங்கணிகத்திலே தைலகாய்டு அல்லது கிரானல் லாமெல்லாவில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதன் காரணமாக இதனை நாம் செயல் மையம் என்று அழைக்கிறோம். இது நமக்கு மனசில் தெரியணும். இதில் இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த தைலகாய்டு மெம்பரேனோட தைலகாய்டு இருக்கு, இது சவ்வு, இதுதான் தைலகாய்டு சவ்வு. இங்கே நடுவில் இருக்குது பாருங்களேன் லியூமன். இந்த ஏரியாவில் தான் யாரெல்லாம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாலும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். யாரெல்லாம் எலக்ட்ரான் கடத்த சங்கிலியில் பங்கேற்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த இடத்தில் இருப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஸோ இங்கே இருக்கிற டயக்ராம், திஸ் இஸ் த டயக்ராம் ஆஃப் தைலகாய்டு. லியூமன் ஆஃப் த தைலகாய்டு, தைலகாய்டின் மையப்பகுதி. மேலேயும் கீழேயும் காணப்படுவது த மெம்பரான், சவ்வு, தைலகாய்டு சவ்வுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். The electron transport chain or electron transport system of chloroplast with 4 complexes. பசுங்கணிகத்தில் காணப்படுகின்ற எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அல்லது எலக்ட்ரான் கடத்து அமைப்பானது 4 கூட்டமைவுகளை பெற்றிருக்கும். One is complex 1, complex 2, complex 3 and complex 4. See here, these are the complex 1, இது உள்ள complex 2 இருக்கும், this is complex 3 and this is complex 4. ஒன்று பற்றி விளக்க போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கோர் காம்ப்ளெக்ஸ் CCR மைய கூட்டமைவு. கோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, மைய கூட்டமைவு என்று அழைக்கப்படும். இந்த தைலகாய்டு மெம்பரேன் 2 core complexes are present, namely core complex 1 and core complex 2. மைய கூட்டமைவு 1 மற்றும் மைய கூட்டமைவு 2 காணப்படும். இந்த மைய கூட்டமைவு 1 core complex 1 present in this area in the photosystem 1. Core complex 2 present in the photosystem 2. Photosystem 1 நிறமி தொகுப்பு 1னா more chlorophyll A and less accessory pigment is present. பச்சையம் A அதிகமாகவும் துணை நிறமிகள் குறைவாகவும் காணப்படும். கோர் காம்ப்ளெக்ஸ் 2 PS2 எடுத்துட்டோம்னா இந்த கோர் காம்ப்ளெக்ஸ் 2ல தான் இருக்கும். இங்கே less chlorophyll A and more accessory pigments are present. அப்போ கோர் காம்ப்ளெக்ஸ் மைய கூட்டமைவுன்னு சொல்லிட்டேன். கோர் காம்ப்ளெக்ஸ் 1, கோர் காம்ப்ளெக்ஸ் 2 மைய கூட்டமைவு 1, 2 என்ற 2 காணப்படும். இதில் கோர் காம்ப்ளெக்ஸ் 1 அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா PS1ல் இருக்கும். கோர் காம்ப்ளெக்ஸ் 2ங்கிறது எங்கே இருக்கும்? PS2ல் இருக்கும். அப்போ PS1னா என்ன? மோர் குளோரோஃபில் ஏ, லெஸ் அசசரி பிக்மெண்ட். நிறமி தொகுப்பு 1லே பச்சையம் ஏ அதிகமாக காணப்படும், துணை நிறமிகள் குறைவாக இருக்கும். PS2 நிறமி தொகுப்பு 2 எடுத்துட்டோம்னா பச்சையம் ஏ குறைவாக இருக்கும், ஏனைய நிறமிகள் அதிகமாக இருக்கும். லெஸ் குளோரோஃபில் ஏ அண்ட் மோர் அசசரி பிக்மெண்ட். இங்கே தான் ஹியர் கோர் காம்ப்ளெக்ஸ் 1 மைய கூட்டமைவு 1, ஹியர் கோர் காம்ப்ளெக்ஸ் 2 மைய கூட்டமைவு 2 காணப்படும். இது ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல இதில் என்ன முக்கியம்னா ரியாக்ஷன் சென்டர் எந்த இடத்தில் வினை நடைபெறுகிறது. PS1 எடுத்துனோம்னா அங்கே P680, PS1ல்
PS1 எடுத்துட்டோம்னா P700ல இருக்கும். PS2க்கு வந்தோம்னா P680. அதுக்கு தான் வினை மையம் என்ற பெயர். டெக்னிக்கலி சேஸ் ரியாக்ஷன் சென்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கோர் காம்ப்ளெக்ஸ், மைய கூட்டமைவு. எவ்வளவு மைய கூட்டமைவு இருக்கா? 2. ஒரு மைய கூட்டமைவுக்கு என்ன பேர்? CC1. இன்னொன்றுக்கு என்ன பேர்? CC2. CC1 எங்கே இருக்கும்? PS1ல் இருக்கும். CC2 எங்கே இருக்கும்? PS2ல் இருக்கும். அங்கே ஆக்டிவ் சென்டராக இருக்கிறது எது? வினை மையமாக இருக்கிறது எது? ரியாக்ஷன் சென்டராக இருக்கிறது எதுன்னா PS1 the reaction center is P700. PS2 the reaction center is P680. இது காம்ப்ளெக்ஸ் 1 முடிஞ்சிடுது. செகண்ட் இஸ் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் அல்லது ஒளியினை அறுவடை செய்யும் கூட்டமைவு. இது எங்கே இருக்கும்னா இதுவும் எதுவில் இருக்கும்? PS1லையும் PS2லையும் இருக்கும். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் சூரிய ஒளியினை அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு. அதில் PS1ல் எடுத்துட்டோம்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 1 இருக்கும். இங்கே லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒளியை யாரான்னு அறுவடை செய்யணும். somebody else யார் பண்ணுவான்னு உனக்கு தெரியும். பிரைமரி as well as the accessory pigments. முதன்மை நிறமிகளும் துணை நிறமிகளும் அதை செய்யும். குளோரோஃபில்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ், பிலி புரோட்டீன்ஸ், குளோரோஃபில் ABCDE, கெராட்டின், ஜாந்தோஃபில் அவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்களேன். தே ஆர் த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். அதில் வரப்போ இங்கே என்ன இருக்கும்னா LHC1 PS1ல் இருக்கும், LHC2 PS2ல் இருக்கும். டெக்னிக்கலி சேஸ் ஒளியினை அறுவடை செய்யக்கூடிய கூட்டமைவு 1 PS1லே இருக்கும், 2 PS2விலே இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது சைட்டோக்ரோம் B6f காம்ப்ளெக்ஸ். சைட்டோக்ரோம் B6 இந்த ஏரியாவில் பாருங்கள். இது காம்ப்ளெக்ஸ் 3. அப்போ நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோம். இது காம்ப்ளெக்ஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோ, இது காம்ப்ளெக்ஸ் 2 ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ காம்ப்ளெக்ஸ் 3ங்கிறது இந்த இடத்துக்கு வரும். காம்ப்ளெக்ஸ் 3ல் யார் இருக்க போகிறா? சி திஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் இருக்க பாருங்களோ சைட்டோக்ரோம் B6, சைட்டோக்ரோம் Fலாம் இருக்குது பாருங்களேன். இந்த இடம் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இட் ஆக்ட் அஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் PS1 அண்ட் PS2 ஆர் PS2 அண்ட் PS1. PS2னையும் PS1னையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருப்பது தான் இந்த சைட்டோக்ரோம் B6 மற்றும் F காம்ப்ளெக்ஸ். ஸோ சைட்டோக்ரோம் B6 and F complex act as a connecting link between this PS2 and PS1. ஏன்னா இது வழியாக தான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர என்னென்னா 2 இன்டர்மீடியேட்டரி காம்ப்ளெக்ஸ் இடைநிலை கூட்டமைவுகள் காணப்படுகின்றன. இங்கே பாருங்கள், பிளாஸ்டோக்வினோன், பிளாஸ்டோசயானின் இருக்குது பாருங்களேன். இந்த ரெண்டும் இதுக்கெல்லாம் இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம், இடைநிலை கூட்டமைவு என்று அழைக்கலாம். இது அப்புறம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி த காம்ப்ளெக்ஸ் 4 இங்கே ஓடிவாங்க. இந்த இடத்த நல்லா நோத்திக்கோங்க. This is said to be CF0, CF1 இருக்கு பாருங்களேன். It is the complex 4 helps in the formation of adenosine triphosphate. அப்போ 4 காம்ப்ளெக்ஸ் சொல்லியாச்சு. ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காம்ப்ளெக்ஸ் 1, இது காம்ப்ளெக்ஸ் 2. காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2ன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா காம்ப்ளெக்ஸ் 1 தான் இருக்கும். இது மைய கூட்டமைவுன்னு வச்சுக்கலாம். இதுவுலேயே உங்களுக்கு என்ன இருக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கும், லைட் ஹார்வெஸ்டிங். ஸோ கூட்டமைவு 1, கூட்டமைவு 2. இது கூட்டமைவு 1லேயே காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2ன்னு பிரிச்சிருப்போம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இதுலேயே லைட் ஹார்வெஸ்டிங் யூனிட் இருக்கும். லைட்டை யார் ஒளியினை பெற போகிறார்களோ அவங்களும் இது உள்ளே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வருது இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் 3ன்னு வச்சுப்போம். இது 2 இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுப்போம். ஃபைனலி இங்கே லாஸ்ட் இருக்குது பாருங்களேன், இந்த CF0, CF1 இதுதான் காம்ப்ளெக்ஸ் 4ன்னு பேர். அப்போ இதில் என்ன நடக்கிறது? Light photons with quantum energy attacks photosystem 2. ஒளி ஃபோட்டான்கள் குவாண்டம் ஆற்றலுடன் இதை தாக்கும். தாக்குற சமயத்துலேருந்து எலக்ட்ரான் இங்கேருந்து கிளம்பி பிளாஸ்டோக்வினோனுக்கு போய் பிளாஸ்டோசயானினுக்கு போய் த்ரூ சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ், அப்புறமா PS1க்கு போய் ஃபெரோடாக்சினை ரீச் ஆகி ஃபெரோடாக்சின்லேருந்து இந்த இடத்துக்கு போகும். போகிறப்ப with the help of NADP reductase enzyme, NADP is converted into NADPH2. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் வாட்டர் மாலிகூல் பை சன்லைட் இன்டு ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டேக்ஸ் பிளேஸ். இங்கேருந்து அப்படியே என்ன வருவா? ப்ரோட்டான் வரும். இந்த ஏரியாவிலேருந்து ப்ரோட்டான் வரும். இந்த ப்ரோட்டான் வித் எனர்ஜி CF0 to CF1 வழியாக ட்ராவல் பண்ணுறப்ப வித் த ஹெல்ப் ஆஃப் ATP Synthase enzyme, adenosine diphosphate is converted into adenosine triphosphate. இது மாதிரி ATPயாக மாறினால் the process is said to be phosphorylation. இதுக்கு எனர்ஜி சன்லைட்லேருந்து கிடைக்கிறதுனால this phosphorylation is said to be photophosphorylation.
இவ்வாறு சூரிய ஒளியின் துணை கொண்டு ஏடிபி ஆனது ஏடிபியாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வினைத்தான் நாம் ஒளி பாஸ்பாரிகரணம் என்று அழைப்போம். அது எவ்வாறு நடைபெறுகிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை பாருங்க. ஃபர்ஸ்ட் கோர் காம்ப்ளெக்ஸ் 1, that is chloroplastid, the electron transport system of chloroplastid with 4 complexes. பசுங்கணிகத்தின் எலக்ட்ரான் கடத்த சங்கிலியிலே 4 கூட்டமைவுகள் காணப்படும். நம்பர் 1 கோர் காம்ப்ளெக்ஸ் 1, மைய கூட்டமைவு 1. இந்த மைய கூட்டமைவு திருப்பி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். PS1 இருந்தால் அதுக்கு 1ன்னு பேர், PS2 இருந்தால் அதுக்கு 2ன்னு பேர். வேறு என்ன நம்ம ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும், இந்த PS1 PS2ல் என்ன ஆகும்னா லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒளியினை ஈர்ப்பதற்காக ஒரு அமைப்பு காணப்படும். அங்கே இருக்கிறது P700ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே இருக்கிறது P680ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் இஸ் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஆண்டனா காம்ப்ளெக்ஸ். இந்த PS1 PS2ல் ஒளியினை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் LHC1 இருக்கும், ஹியர் LHC2 இருக்கும். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 1, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கும். மூணாவது எடுத்துட்டோன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக Cytochrome B6f Complex C here. This Cytochrome B6f Complex acts as a connecting link between PS2 and PS1. PS2ஐயும் PS1ஐயும் இணைக்கக்கூடிய பணியினை இந்த மூன்றாவது காம்ப்ளெக்ஸ் ஆனது செய்யும். இதை தவிர இன்டர்மீடியரி காம்ப்ளெக்ஸ் இடை கூட்டமைவுகள் காணப்படும். பிளாஸ்டோகினோன், பிளாஸ்டோசயானின் போன்றவை இருக்கும். அண்ட் ஃபைனலி கீழே பார்த்தீங்கன்னா CFO, CF0, CF1 ஆர் CFO, CF1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மெம்பரேனில் இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். The complex 4, also known as ATPase complex or ATP Synthase Complex, helps in the production of adenosine triphosphate. அடினோசைன் டைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டாக மாறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதோட ரோல் என்ன, இது இணைப்பு காரணி கப்ளிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ரோல் சொல்லுங்க அப்புறம் மேடப் ஆஃப் CF0, CF1 factors utilizes energy from electron transport system and convert ADP into ATP. இந்த எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலியின் மூலம் பெறப்படுகின்ற ஆற்றலை பயன்படுத்தி கொண்டு ADP-னை ATP-யாக மாற்றுகின்ற பணியினை இது செய்யும். இந்த ADP ATP-யாக மாறினால் அதுக்கு பாஸ்பாரிலேஷன்னு பேர். லைட் மூலமாக மாறினதுனால இதுக்கு ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன்னு பேர். The energy needed for the synthesis of ATP obtained from sunlight, so this phosphorylation is said to be photophosphorylation. இங்கு ADP ATP-யாக மாறுவதற்கு தேவையான ஆற்றலானது சூரிய ஒளியிலிருந்து பெறப்பட்டதால் இதனை நாம் ஒளி பாஸ்பாரிகரணம் அல்லது ஒளி பாஸ்பேட் சேர்ப்பு என அழைக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.